வருஷமா சர்ச்சைக்கு வர்றோம், இவ்வளவு நாளா சர்ச்சைக்கு வர்றோம், இவ்வளவு நாளா நம்ம தேவனை ஆராதிக்கிறோம், வீட்டுல ஜெபிக்கிறோம், தேவ பிள்ளையா இருக்கிறோம். நம்ம பேரு கிறிஸ்தவ பேரு, நம்ம வீட்டுல ஆண்டவரை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். மரியாள் ஒரு நாள் தேவ சமூகத்திலே, தேவனுடைய சமூகத்திலே திறந்தோறும் ஜெபிப்பதை போல மரியாள் ஜெபித்து கொண்டிருக்கும் போது பரலோகத்திலிருந்து ஒரு தேவ தூதன் இறங்கி வந்து சொல்றான், மரியாளே பயப்படாத, மரியாளே பயப்படாத, நீ தேவனிடத்துல எதை பெற்றுக்கொண்டாய்? நீ பணத்தை பெற்றியா, நீ மற்ற காரியங்களை பெற்றியா? இல்ல, நீ எதை பெற்றுக்கொண்டாயோ இல்லையோ, பரலோக தேவன் என்கிட்ட சொல்லி அனுப்புனாரு, தேவனுடைய கிருபையை நீ பெற்றிருக்கிறாய். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, நாம் தேவ சமூகத்துக்கு வருகிறோம், நமக்கு என்னென்னவோ நம்ம தேவையோடு வருகிறோம், எதோ நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். ஆனா நம்ம கேட்க வேண்டிய, தேவனுடைய சமூகத்துல பெற்றுக்கொள்ள வேண்டிய மிக பிரதானமான ஒன்று என்னவென்று கேட்பீர்களானால், நான் சொல்லுவேன், அது தேவனுடைய கிருபை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு பிரதானமா தேவையானது என்ன தெரியுமா? தேவனுடைய கிருபை. ஆமென் சொல்லுங்க, பக்கத்துல தட்டி சொல்லுங்க, தேவையானது தேவனுடைய கிருபையே. சொல்லுங்க, தேவனுடைய கிருபையே. ஆமென். நாம் தேவனிடத்துல பெற்றுக்கொள்ள வேண்டிய மிக பிரதானமான ஒன்று என்னது? தேவ கிருபை. எல்லாம் சொல்லுங்க. கம்பெனியில போனா ஓனர் ஏதோ சம்பளத்தை தர்றாரு, அதை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். படிக்க போனா படிப்பை பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது ஏதோ ஒன்றை நாம் பெற்றுக்கொள்கிறோம். தேவ சமூகத்துக்கு வரும்போது, தேவனிடத்துல வரும்போது, தேவன் முதலாவது நமக்கு எதை தருகிறார் என்றால் கிருபையை தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாதானா? அல்லேலூயா. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, எபேசியர் 2:8, எபேசியர் 2ஆம் அதிகாரம், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனால் உண்டானது, இது தேவனுடைய ஈவு. தேவனுடைய ஈவு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. ஆமென் சொல்லுங்க. அப்படின்னா இந்த கிருபை என்பது நாம் சம்பாதிப்பது அல்ல, கிருபை என்பது தேவன் கொடுப்பது. அல்லேலூயா. இந்த கிருபையை நீங்க எவ்வளவு காசு கொடுத்தாலும் என்ன பண்ண முடியாது? வாங்க முடியாது. இது சம்பாதிப்பது அல்ல, இது போய் எங்கேயாவது முட்டி மோதி யார்ட்டையாவது பெற்றுக்கொள்வது அல்ல, கைய கால பிடிச்சு வாங்குவதில்லை, இது அவரா நம்ம மேல வைக்கிறது. ஆமென் சொல்லுங்க. நம்ம எப்படி ரட்சிக்கப்பட்டோம்? சொல்லுங்க. கிருபையினால விசுவாசத்தை கொண்டுதான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப எப்ப தேவனுடைய கிருபை நமக்கு கிடைச்சது? நான் என்னைக்கு ரட்சிக்கப்பட்டனோ அன்றைக்கு எனக்கு தேவ கிருபை கிடைத்தது. ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க ரட்சிக்கப்பட்டிருந்தா நீங்க கிருபையை பெற்றவங்க. அல்லேலூயா. அப்ப ஏன் இன்னைக்கு நிறைய பேர் அதுல இல்ல அப்படின்னா, அந்த கிருபையை அவர்கள் சொல்லுங்க இழந்து விட்டார்கள். அந்த கிருபையை சிலர் பொய்யான மாயையை நம்பி அந்த கிருபையை போக்கடித்து விட்டார்கள். சிலர் கிருபையை இழந்து விட்டார்கள், சிலர் கிருபையிலிருந்து விழுந்து விட்டார்கள், சிலர் கிருபையை மறுதலித்து விட்டார்கள். அதனால தேவன் வைத்திருக்கிற அந்த கிருபையில அவர்களால் என்ன செய்ய முடியல? வாழ முடியவில்லை. ஆமென் சொல்லுங்க. அப்ப இந்த கிருபை என்பது தேவனுடைய, சொல்லுங்க. அப்ப இது உங்களால் உண்டானது அல்ல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இது உங்களால் உண்டானது அல்ல. அப்படின்னா யாரால உண்டானது? அப்ப தேவனால் உண்டான அந்த தேவ கிருபையை மரியாள் பெற்றுக்கொண்டதை போல இந்த 8ஆம் மாதத்தில் தேவ பிள்ளைகளே, தேவனால் உண்டான கிருபையை தேவன் நமக்கு தர வல்லவராய் இருக்கிறார். கைகளை தட்டி லாபாரா சந்தல் கபாரபா, அவர் நம்ம மேல வச்ச கிருபை பெரியதுன்னு சொல்றவங்க மாத்திரம் கைகளை தட்டி, 7 மாசம் நடத்தினது அவர் கிருபை தான், 7 மாதமும் நம்மை நடத்தினது அவர் கிருபை தான், ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து நம்மை நடத்தினது கிருபை தான். ஏன் இன்னும் சொல்றேன், ரட்சிக்கப்பட்டதே தேவனுடைய கிருபை தான். நான் உயிரோட வாழ்வதே தேவனுடைய கிருபை தான். நான் சம்பாதிப்பது தேவனுடைய கிருபை, நான் படிப்பது தேவனுடைய கிருபை, நான் உசுரோட இருப்பது தேவனுடைய கிருபை தான் சொல்றவங்க மாத்திரம், நான் நிர்மூலமாகாம இருப்பது தேவனுடைய கிருபை, நான் கொரோனாவுல சாகாம இருப்பது தேவனுடைய கிருபை, எனக்கு வியாதி வந்த போது, விபத்து வந்த போது, வியாதி வந்த போது, பலவீனம் வந்த போது, எத்தனையோ பேர் என்னை அழிக்க நினைத்த போது, எனக்கு விரோதமாய் பில்லி சூனிய மாந்திரம் வச்ச போதும் என்னை பாதுகாத்தது தேவனுடைய கிருபை.
தேவனுடைய கிருபை. புரிஞ்சவங்க மாத்திரம் அந்த கிருபைக்காக நன்றி சொல்ல முடியுமா? கண்ணீரோடு நன்றி சொல்ல முடியுமானால், ஓ டபா கந்தரபா சிகதன ரிபலபரபா, நான் நிர்மூலமாகாம என்ன பாதுகாத்தீரே, கருவிலேயே அழியாம பாதுகாத்தீரே, என் கடன் தொல்லையில அழியாம பாதுகாத்தீரே, என் சொந்த பந்தங்கள் குழியில போட்ட போது என்னை பாதுகாத்தீரே, அந்த கிருபைக்காக உமக்கு ஹல்லேலூயா. அப்ப கிருபை என்பது நான் சம்பாதிப்பதல்ல, கிருபை என்பது தேவனுடைய இலவசமான ஈவு. இன்னும் சொல்லட்டுமா? அப்ப தேவன் உங்க மேல அந்த கிருபையை வைக்கணும்னா அதுக்கு பிரதானமான ஒண்ணு என்ன தெரியுமா? உங்களை அவர் ரொம்ப நேசிக்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களை ஏசப்பா ரொம்ப நேசிக்கிறார். அதனாலதான் அவர் தன் ஜீவனையே கொடுத்து சம்பாதித்து வைத்த கிருபை. என்ன கிருபைங்க அது? தேவன் சம்பாதித்து வைத்த கிருபை. சிலுவையில தன்னுடைய ரத்தத்தை சிந்தி உயிரை கொடுத்து சம்பாதித்து வைத்த அந்த கிருபை. அந்த உயிரை உங்களுக்காக எனக்காக தேவன் கொடுக்க வேண்டுமானால், என் மேல எவ்வளவு பாசம் இருந்தா, என் மேல எவ்வளவு அன்பு இருந்தா, என்ன எவ்வளவு நேசித்து இருந்தா, அல்லேலூயா, உயிரையே கொடுத்து விலை கொடுத்து சம்பாதிச்சு வச்ச அந்த கிருபை. ஆனா நான் அதற்காக எந்த விலைக்கரையும் செலுத்தல, அது எனக்கு இலவசமா கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த இலவசமாய் கொடுக்கப்பட்ட கிருபையில நிக்கிறதுக்கு நம்மால என்ன செய்ய முடியல, நிக்க முடியல. இந்த கிருபையில நிறைய பேர் வாழ முடியல. அல்லேலூயா.